கைஸ் நெக்ஸ்ட் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு கைஸ். எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆள் நல்லா பேக்கப்பாக இருக்காம பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. பெட்ரோல் வச்சுட்டு இப்போ தான் டீ குடிச்சிட்டு வண்டி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே போக உங்களுக்கு லாக் பண்ணுறேன். டெஸ்டினேஷன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே டெஸ்டினேஷனே உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே போகலாம். கைஸ் கிளம்பியாச்சு. கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே கிளம்பிட்டோம்னா வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. காலையில் மார்னிங் ஒரு 5:15 ஆகுது. நாங்கள் 3 o'clock வந்துருக்கோம். பட்டு 3 o'clock எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி எல்லாம் பண்ணி டீ குடிச்சிட்டு பெட்ரோல்லாம் போட்டு மறுபடியும் இப்போ கிளம்புறதுக்கு ஒரு 5:59 கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா வேளாங்கண்ணி தான் போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு சைடில் கடற்கரை ஓரம் வண்டியில் இப்போ தான் போகிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் கடற்கரை சைட்லாம். பட் வண்டியில் இருக்கும்போது இப்போ தான் போகிறேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. ஏர்லி மார்னிங் நாம் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோங்க. காலையில் ஒரு 3 o'clock எழுந்தனால நமக்கு இப்போ தூக்க கலக்கமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம அங்கே நேற்று ஃபுல்லாக தஞ்சாவூரில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதனால் செம்ம டயர்டாக இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி டென்ட் போட்டு இங்கே பெட்ரோல் பங்க்கில் தான் ஸ்டே பண்ணலான்னு ஒரு பிளான் வந்தோம். மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் எங்கேயும் தொலைவி பார்க்கலாம், ரூம்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது வெயிட்டிங் ஹால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க்கும்போது சொன்னாங்க 1 hourக்கு இவ்வளோ தான் அப்படின்னு பே பண்ணி சொன்னாங்க. சரி ஓகே அங்கேயே நல்லா இருக்கேன்ட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோங்க. இருங்க பாய், கம்பி என்னவீங்க பாருங்க பாய். எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் ஹைவேல ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்டம். நம்ம போகிற சைடு யாராவது ஹை ஸ்பீடில் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட் பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே ஹை ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தோம். கோளாராக பார்த்தா சடனாக பிரேக் பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி, அங்கேருந்து வேதாரண்யத்துலேருந்து பாயிண்ட் கேலிமர் அங்கே போயிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஈஸியாக ரோட்லேயே ஓட்ட போகிறோம். கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கைஸ். எந்த இடம்னே தெரில. நிற்கும் ப்ரோ 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 நாகப்பட்டினம் அந்த வழியாக போகணும் ப்ரோ. ப்ரோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வரைக்கும் பயணம் ப்ரோ. பயணம் 360 வந்துட்டு இருக்கோம். இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. நாகப்பட்டினம் ப்ரோ மறக்காதீங்க. வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. பயமா இருக்கு ப்ரோ. நாகப்பட்டினம் தெரியாதா? தெரிலன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு இப்போ கடிக்கெலாம் வரக்கூடாது. அட்டா இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சிங்க. மார்னிங் ஒரு 6:30 ஆகுது. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஒரு டீ பிரேக் எடுக்கல. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் வெடிஞ்சிருக்கனால சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு டீ பிரேக் எடுத்துக்கலான்னு பார்க்குறோம். அங்கே குறுக்க போகிற வழியில் ஒரு கடை கூட இல்லை. பெட்ரோல் பங்க்கும் மேக்ஸிமம் காணோம். இது ஃபுல்லாக ஈஸியாக ரோடுங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது வண்டி ஓட்டவும். பிரிட்ஜு நல்லா தூக்கி போடுதுங்க. இந்த பேரிகேடை அடிக்கடி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கா வச்சுருக்காங்க. நம்ம ஒரு 60-70 க்ரூஸ் பண்ணுறோம், மறுபடியும் குறைக்கிறோம், மறுபடியும் ஏற்றுறோம். டக்கு அங்கேயே வந்துகிட்டே இருக்கனால நமக்கு கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ரைட் பண்ண முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் நேஷ்னல் ஹைவேல போயிட்டுருக்கோம். ஏதோ ஆதிப்புலியூர்ன்ற ஒரு ஊர் சைடு கிராஸ் ஆகிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. சில்லுன்னு காற்று. அப்படியே சன் ரைஸ் ஆகும்போது அப்படியே நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கும்போது கொஞ்சம் பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சதுக்கும் சன் ரைஸ் ஆகினதுக்கும் எங்களால் இப்போ வண்டியை ஓட்ட முடியல. அப்படியே ரோடெல்லாம் சும்மா க்ளோ ஆகுது. உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகின போது தெரிஞ்சிருக்குமா தெரியலன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் விஷுவலில் நேராக பார்க்கும்போது எங்களால் ரைடே பண்ண முடியல. துபாய் ரோட பாத்திருக்கா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புச்சுக்கு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 தாங்க ஆகுது. நம்ம அதுக்குள்ளே நியர்பை நாகப்பட்டினம் வந்துட்டோம். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. பாருங்கள், உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். வியூ மட்டும் பாருங்கள்.
எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. 2 கண்ணு போதாதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு வண்டியை திருப்பி வச்சுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தாங்க. வேளாங்கண்ணியில் சர்ச்சு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ சர்ச்சு போய் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேதாரண்யம் போகிறது டெஸ்டினேஷனு. இப்போ நம்ம வேளாங்கண்ணி ஃபஸ்ட்டு போகலாம். இப்போ வேளாங்கண்ணி சர்ச் பக்கமாக வந்துட்டேங்க. பட் ஆனால் இங்கே நிறைய க்ரௌட் இருக்குது. பிகாஸ் சண்டேனால ஓவர் க்ரௌடாக இருக்குது. நம்மளால் கொஞ்சம் இன்ச்சாக தான் நடந்துகிட்ருக்கோம். முன்னாடி யாரும் பஸ் போகிறனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது. வந்துட்டோம்டா. ரொம்ப இதாக இருக்கு. அங்கே போனாமா எப்போ தெரியுமா யாரு பணக்காரங்க வேளாங்கண்ணி வந்தாச்சு. அவங்க வீட்டில் காணாம போடுச்சுன்னா அப்படிதான் தெரியும். 100 பவுன் தங்கம் நகைகள், வெள்ளி, பத்திரம் இதெல்லாம் காணாம இருக்கும். அட பாவி, பிச்சைக்கார மாதிரி போயிட்டு நல்ல ட்ரெஸ் கூட போட்டது, பிஸ்காரில காக்கா கூட ஓட்டுறது, ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது அப்படின்னாங்க. அது என்ன குறைவுபடுகிறது சொல்லிட்டே இருக்கிறோம். பேக் வியூவில் பார்த்துட்ருக்கோம். நடந்து போயிட்டுருக்கோம் பிளாட்ஃபார்மில். ஏசு சாமி சிலை இருக்குது. போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போய் நம்ம சாப்பிட போகிறோம். உங்களை அது வரைக்கும் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கேன்டீன் பக்கம் போயிட்டுருக்கோம். பட் கேன்டீனில் சாப்பிட போகிறதில்ல, வெளியே தான் அவுட்டரில் போய் சாப்பிடணும். இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது என்னடா வாத அடியா அம்மா, இது பேர் என்னங்கம்மா? இப்படி காலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறாங்கல்ல, நேர்த்தி கடன் செய்கிறாங்க கைஸ். அதெல்லாம் எத்தனை நேர்த்தி கடன் பண்ணும். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. எவ்வளோ தப்பு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். சாமி கிட்ட வந்துட்டோம், எப்படி போகிறதுன்னு தெரியல. எந்த பக்கம்டா போகிறது? சரி, இப்படியே நம்ம கிராஸ் பண்ணாலும் தப்பு. எப்படி கிராஸ் பண்ணலாம் கைஸ்? இந்த தடவை நாங்கள் கிராஸ் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கோம். பட் எங்களுக்கு எங்கே அப்படியே செருப்பு போட்டு போகிறாங்க, ஸ்லிப்பர் போட்டு இப்படிலாம் போகிறாங்களே. நம்ம போகலாமா? தப்பு இல்லையா? ஸ்கேட் போர்டெலாம் இருக்குது. சின்ன வயசில் நானும் ஸ்கேட் போர்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு சாய் எடுக்கணுமா? சரிவா, சாப்பிட்டு சாய் அடிக்கலாம். உனக்கு கல்லா கட்டணும்னு ஒரு நாளைக்கு 15 டீ அவங்க அண்ணன் கொடுத்து முக்காவாசி தலையை சாயம் போக வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற கால்வாசி தலையை வச்சு கல்யாணம் எல்லாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதே நீ டீ கொடுத்து காலி பண்ணிட்டீங்கன்னா இனி அவங்க அண்ணன் டீ தர மாட்டேன். நீ சத்தியம் பண்ணு, உன் கடையை உடைக்க மாட்டேன். வெயில் பயங்கரமாக கொளுத்துது கைஸ். 4 o'clock எழுந்திரிச்சோம் கைஸ். சரி, 3 o'clock. தப்பாக சொன்னால் வேறு கோவப்படுறோம். ஆனால் எக்ஸாமில் மட்டும் ஃபுல்லாக தப்பாக மட்டும்தான் எழுதுவோம். அதுக்கும் ஸ்டாஃப்ஸ்லாம் திருத்துறாங்க. என்னென்னு தெரில கதை. அது எக்ஸிட் போல். அந்த சைடு நம்ம வந்திருக்கலாம் தான். நம்ம இந்த சைடே சுற்றிட்டு வந்துட்டோம். வாடா, அது வரையும் போய்ட்டுலாம். வாடா, உனக்கு என்னடா கால்வலி? இவனெல்லாம் கால்வலி தான். இதான் கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கள். கால்வலி, எலும்பு முறிவு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தால் எனக்கு கூப்பிட்டு போயிட்டு வரலாம். வணக்கம்ப்பா. இந்த முட்டி வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் 2 ஸ்பூன் கருப்பு இலை இரவு நேரத்துல ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல நல்லா மென்னு. இவனுங்களாம் கால் வலி இதுங்கிறான். நடந்து போகிறதுக்கு இவனுங்களாம் என்ன? நம்ம ரீல்ஸில் ஒருத்தர் தம்பி டான்ஸ் ஆடுவார். தம்பி இல்லை ஆனால் நான் தெரில, சம்திங் அவர் டான்ஸ் ஆடுவார். அந்த இடம் இந்த ஸ்பாட்டு தான். ஆக்சுவலாக நம்ம ஈசாவில் எப்படி சிவன் சிலை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வேளாங்கண்ணியில் ஜீசஸ் சிலை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள், ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா கைஸ்?
கைஸ் அப்படியே ஸ்டாச்சு கிட்ட அப்படியே கொஞ்சம் கிட்ட நெருங்குறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக ரூம்ஸ், கார் பார்க்கிங் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டயர்டாயிட்டான். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கைஸ் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து தர மாட்டேங்கிறான். கேட்டா பசிக்குதுன்னு கோளாறு பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப முன்னேருந்து ஒரு 1/2 1 hour இருக்கும். அங்கே அப்போது போனதுலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் வந்துட்டு பாதியிலேயே எங்கள் ப்ரொசீஜர்லாம் தெரியாது. ஸோ சாமி மட்டும் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பெஷலாக காய்ஸ்ன்னு சொன்னால் இவனுக்கு காய்ஸ் பிடிக்கல. காய்ஸ் இதுக்கு மேலே என்னால் பண்ணுறதுன்னு தெரில. காய்ஸ் இவனை வச்சுக்கிட்டு அப்படியே கைஸ் பின்னாடி கைஸ் கடல் இருக்குது. கைஸ் கடல்லையே கைஸ் இவனை தள்ளி விடலாம். கைஸ் இந்த காயை நீங்கள் என்ன காயா சொல்கிறீங்க இல்லை கேவான்னு சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்க. காய்ஸ் கோயிலுக்கு வந்து அடி வைக்கங்க. கேமரா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எல்லா யூடியூப்லையும் கஷ்டப்படுவாங்க. நானும் யூடியூப் ஆரம்பிக்கலான்ற ஒரு ஆசையில் தான் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு கூட ஒரு சப்போர்ட் இல்லைன்னு எப்படி கைஸ் ஒரு கேமரா பிடிக்க கூட ஒரு சப்போர்ட் இல்லைங்க. கைஸ் வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்தாச்சு. பீச் வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. கடல் அலை சத்தம் கேட்கவே இனிமையாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பங்கமாக இருக்குது. அவருங்க ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கான் ஆளு கூட. அப்படியே பீச்லாம் சுற்றி காட்டுறேன். பட் எல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. டூரிஸ்ட்டு எல்லாம் வரவங்க கொஞ்சம் குப்பை போட்டிருக்காங்க நிறையா. எங்கே போனாலும் கொஞ்சம் அசுத்தம் செய்யாதீர்கள் தோழர்களே. உங்களுக்கு பீச் வியூ காட்டுறேன் பாருங்கள். பேர் எல்லாம் மார்னிங்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு குட்டி பசங்களோட அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் ஃபுல்லாக பீச் தான். இந்த சைடு ஃபுல்லாக பீச் தான் கைஸ். போயிட்டே இருக்குது. இப்படியே நடந்து போனால் என்ன ஊர் வரும்? சென்னை வரும். இந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்தால் கன்னியாகுமரி வரும். கரெக்டாக ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு லிட்டில் டிசையர். இது வரணும் பார்க்கணும் அப்படின்றது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க இப்போ வந்து வேளாங்கண்ணி வந்துட்டு சர்ச் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு பீச்சில் வந்து சும்மா தான் இருக்கும். பீச்சில் வந்து ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே எல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது. யாரும் கொஞ்சம் ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? யாரும் கொஞ்சம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னா நல்லாவே இல்லை பீச் பார்க்க. நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா சுற்றி இடம் ஃபுல்லாக குப்பையாக மட்டும்தான் இருக்குது. மற்றது எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்தா ரொம்ப சூரியன் பயங்கரமாக அடிக்கிறது. அப்போ நாங்கள் கிளம்பலான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் போகலான்னு இருக்கோம். வேதாரண்யத்தில் போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்கிறாங்க. சரி அங்கே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரையும் நீங்கள் மோட்டோ விளாண்ட் பாருங்கள். வாங்க. நல்லாவே மரத்துக்கிட்ட மாட்டிக்க. அவ்வளோதான் கைஸ், வண்டி பகஞ்சது. இப்போ நம்ம வேளாங்கண்ணி பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வேதாரண்யம் கிளம்பிட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். என்ன சொல்கிறதுன்னே தெரில. இங்கே வேறு ரொம்ப சேராக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைஸ் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆகும். இடத்துல செம்ம க்ரௌடு. எங்களால் வண்டியில் வந்து மூவே ஆகும். எந்த ரோட்டில் தான் ஆட்டோக்காரர் தம்பி அர்ப்பானி அட இவர் வேறு கொடுக்க வந்துட்டாரே.
கர்நாடகா கார் பாருங்க, இந்த மாதிரி பெரிய வண்டி பின்னாடி போகிறோன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வாங்க. நான் ரொம்ப நேரம் இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வரையும் கூட விட மாட்டேங்கிறாரு. இங்கே பாருங்க, எல்லாம் ஆட்டுக்குட்டிலாம் ரோட்லேயே படுத்துருக்கு. க்யூட்டாக இருக்குது. இவர் விடவே மாட்டேங்கிறாருங்க, சைடும் விட மாட்டேங்கிறாரு. இப்போ தான் விட்டுருக்காரு போல். வாங்க போகலாம். அழுத்துறா கைக்குள்ள. கைஸ் எப்படியோ ஓவர்டேக் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் கைஸ் ரொம்ப தலைவலி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தார். எப்படியும் ஓவர்டேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கைஸ், அப்படியே அந்த மேகம், இங்கே ஒரு வீடு, கூரை வீடு இருக்குது. அப்படியே இந்த ரீஜியனே செம்மையாக இருக்குது கைஸ். சொல்ல என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இங்கேயே தங்கிடலாம் போலலாம் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இந்த சைட்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த உப்பு மேக் பண்ணுற இடம் இருக்குது. அது சம்திங் அந்த ப்ராசஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. ஃபைனலி வந்தாச்சு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா வியூ, ஆக்சுவலாக இது வியூ பாயிண்ட்னு போட்டிருந்துச்சு. பீச்சு நீங்கள் வாங்கன்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்தால் தான் தெரியுது. இங்கேயும் வேளாங்கண்ணியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்ன எதுன்னு தெரில. இந்தாண்ட பார்த்தோம்னா ஃபுல்லாக பான்புறாக்கா இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, மொட்டை காடு. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டேனால கூட உள்ளூர் பசங்க கூட வரலையாட்டிருக்கு. அது மேபி என்ன இதுன்னு தெரியல, யாருமே வரல. கடல் கரையில் வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்கு. பாருங்க, இந்த பக்கம் சுற்றி கடல் தான். தாண்ட கரை. இந்தாண்ட ஃபுல்லாக அந்த கருவேலம் செடி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. நெட்டு போட்டிருக்காங்க, இதை தாண்டி வரக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு, உப்பெல்லாம் படைஞ்சிருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்கு. இவ்வளோ கடல் கொஞ்சம் கலக்கலாக இருக்குது, பிடிக்கும். ஆனால் அங்கே ஃபுல்லாக ஹியூமன்ஸோட வேஸ்ட்டு தான். அதாவது தட் மீன் எப்படி சொல்கிறது, வாட் ஐ மீன் அந்த மாதிரி இல்லை. ட்ரெஸ்ஸு, பாட்டிலு. A few minutes later. புதையுது. சம்பவம் மக்களே, சம்பவம். கரெக்ட். மறுபடியும் எங்கே போகாது. டயர் அவ்வளோதான். பின்னாடி ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஏறப்பட்டேன், அதாவது எகிரி வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி கைஸ், நம்ம இப்போ அங்கே போவோம். கைஸ், இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோம். ரொம்ப டேஞ்சராக இருக்குது, சிவியர் டேஞ்சராக இருக்குது. ஸோ அதனால் வரல. மண் அப்படியே இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் வண்டி உள்ளே நல்லாவே இறங்கியிருக்கும். புதம நல்லாட்டம் இறங்கிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், போட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு இடம் விடாமல் போட்டே தான் இருக்குது. அந்த போட்டு இப்போ தான் பார்க் ஆச்சு. நல்லா இருந்துச்சு பார்க் பண்ணுற போது. ஆக்சுவலாக ஒரு ஊரையே தாண்டி வந்திருக்கோம், கிராஸ் பண்ணது இந்த கடற்கரையிலேயே. இதுதான் பீச்சு. இந்த இடத்த வந்து இந்த பக்கம் போகாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்.
அட்வென்ச்சரு. காய்ஸ், இந்த இடம் வந்து வேதாரண்யத்தில் இன்னொரு ஸ்பாட் சொல்லியிருக்காங்க இந்த அக்கா. ஆர்ச்சி 2 கடலுக்கு நடுவில் ஆக்சுவலாக இப்போ 2 தண்ணியில் வேகமாக வந்து ஃபோர்ஸாக அடிச்சதுன்னா இப்போ நம்ம மூடிடுவோம், ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டோம். வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் டூ அட்வென்ச்சர் காய்ஸ். விழுந்தோன்னா எதுவும் வராது, ஆம்புலன்ஸ் கூட. ரொம்ப டயர்டாயிட்டான் வண்டி, ரொம்ப சீரியஸாகவே பாவம் வண்டி. இப்போ வந்து பாதி கடலுக்கு வந்துட்டோம். பார்த்து நில்லு கைஸ். ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்னா பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல. பட் நமக்கு போதாத டைம் இல்லை, போதுமான டைம் நமக்கு. க்ளவுட்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, என்னை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். பயங்கரமான இதாக இருக்கும் தானே. முன்னாடி வந்து விழுந்துட்டேன். ஆக்சுவலாக நெஞ்சில் பயங்கரமான அடி. எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு. பதட்டம் 2 பேர்த்துமே கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் டிசாஸ்டர் இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். காய்ஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. அங்கே பாருங்கள், கழுகுலாம் பறக்குது. ஆக்சுவலாக இது பேர்ட் சான்ச்சுரின்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக பேர்ட் தான் காய்ஸ். அங்கே ஒயிட் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் தெரியும், அது ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த கண்ணு கட்டின தூரம் வரையும் பேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியுது. காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி பாயிண்ட் கேலிமேர் வந்தாச்சு. கேலிமேருங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நோஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இதுதான் டே 2 எங்களோட ரைடோட எண்டிங்கு இது. ஆனால் இந்த இடம் ரொம்ப எப்படி சொல்கிறது, டேஞ்சர்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக ரோடு சரியில்லை, எல்லாமே இருக்குது. டேஞ்சரும் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. அட்வென்ச்சர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் இதில் வண்டியில் போடாமா ஜாலியாக அது பறவைகள் கூட ரைடு போவார். சைக்கிள் ஜாலியாக போயிருக்கு. சைக்கிள் தலையில் பாரு, வண்டி மட்டும் எப்படியே தண்ணி கொண்டு வந்தால் போகுதா. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கடல், கொஞ்சம் சேறு கலந்த மாதிரி தான் தண்ணிலாம் இருக்குது. இந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. வேறு ஒன்றும் இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்குல. அங்கெல்லாம் போட் சைடு அப்படின்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் சைடு, போட் ஏரியா. வண்டி எடுக்க போகிறோம். இங்கே ஒரு குட்டி ஆறு மாதிரி இருக்குது. இது எப்படி தான் ஓடுது, காலே இறங்குது. எப்படி தான் வண்டி உள்ள எடுப்போம். இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு தான் நிற்கிது. இந்த இடத்த விட்டு வேற போகிறோம். ஜம்பு கொஞ்சம் பொறுமையாக போகணும் போல். இதே காட்டிட்டு போனால் நல்லா பறந்துருச்சு. வச்சு கடலுக்குள்ள போட்டை டிராக்டர் வச்சு போட்டை வந்து கடலுக்கு கொண்டு போகிறோம். கைஸ், இந்த மீனெல்லாம் நெட்லேருந்து அப்படியே கீழே உதுத்தி விடுறாங்க. நம்ம பாயிண்ட் கேலிமேர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டெஸ்டினேஷன் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வீடு தான் போகணும். ஏன்னா நாளைக்கு காலேஜ் இருக்குது, அவ்வளோதான் நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரிப் எப்போ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோஸ்டல் ரைட் ட்ரிப்லாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடல் கரை ஓரமாக இருக்கிற பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூமராட்ட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது அவ்வளோ சேடான ரியாலிட்டி. சத்தியமாக சொல்கிறேன். அவன் சிரிக்க பின்னாடி கேமராமேன் இருக்கான், அவன் கூட சிரிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப எங்களை பாதிச்சிருச்சு. ஸோ இப்போ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரீசியஸ் பைரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் சொல்கிறேன், கட் பண்ணிடுவோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோல்டன் டைம்ஸ் எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. See you soon for next video. ப்ரீசியஸ் பைரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.